إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான தவறுகளை விட்டும் பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாளன்று அநேகமான சகோதரர்கள் நோன்பு நோற்றவர்களாக நாளைய தினம் பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம் என்ற சந்தோஷத்தில் நாங்கள் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய நோன்புகளையும் ஏனைய வணக்க வழிபாடுகளையும் ஏற்றுக்கொள்வானாக. நாளைய தியாக திருநாளையும் நம் அனைவருக்கும் ஹைறுகளும் பரக்கத்துகளும் ஆஃபியத்தும் நிறைந்த ஒரு தியாக திருநாளாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நாளை நம் அனைவருக்கும் ஆக்கி வைப்பானாக. அதே சந்தர்ப்பத்தில் லட்சோப மக்கள் அரஃபாவுடைய மைதானத்தினுடைய அரஃபாவினுடைய அமல்களை முடித்து கொண்டு அவர்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி பயணித்து அதனையும் முடித்து கொண்டு மினாவினுடைய கூடாரங்களின் பக்கமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒரு மிக முக்கியமான கடமை மபீத்தில் மினாவிலே இராத்தரிப்பது என்பது ஒரு மிக முக்கியமான கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் ஹாஜிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எந்த பயணத்தை ஆரோக்கியமான நிலையில் வைத்தார்களோ அதைவிடவும் ஆரோக்கியமான நிலையில் நாடு திரும்புவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான பயணத்தையும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இன்றிலிருந்து சுமாராக ஒரு 70 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் 30வது நோன்பை பிடித்திருந்தோம். ரமதானுடைய அடுத்த நாள் எங்களுக்கு பெருநாளாக இருந்தது. ஹஜ்ஜு பெருநாளுக்கும் நோன்பு பெருநாளைக்கும் இடையில் 70 நாட்கள் கிட்டத்தட்ட இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் பிறையில் கொண்டாடிய பெருநாள் நோன்பு பெருநாள். ஷவ்வாலுடைய மாதத்துக்கு பிறகு தில்காதா, அதற்கு பிறகு தில்ஹிஜ்ஜாவினுடைய 10வது நாளில் நாங்கள் பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 பெருநாளைக்கும் இடையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு தொடர்பாடலை வைத்திருக்கின்றான். நோன்பு பெருநாளை பொறுத்தவரையில் ஒரு தனி மனித வாழ்வினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு தனி மனித வாழ்வினுடைய மாற்றங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகத்தான் நோன்பு பெருநாள் இருக்கிறது. ஒரு மாத காலம் நோன்பு நோற்றோம். ஆனால் நான் நோம்பாளி என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அல்லாஹுக்கும் எனக்கு மட்டும் அந்த ரகசியம்.
நான் நோன்பு வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி சாப்பிடாமல் குடிக்காமல் ஹலாலாக்கியவைகளை கூட அனுபவிக்காமல் நான் ஒரு நோம்பாளியாக இருந்து என்னை நான் மாற்றிக்கொண்டு அந்த மாற்றத்தினுடைய பூர்த்தியாகத்தான் நானும் நீங்களும் நோன்பு பெருநாளை கொண்டாடினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கு ஒரு கணம் அந்த காலத்தின் பக்கம் அந்த காலத்தை சிந்தித்து பார்ப்பதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. நாங்கள் யோசிக்க வேண்டும், ரமதானுடைய காலத்தில் எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு விட்டோம், நாங்கள் தௌபா செய்து விட்டோம், நாங்கள் இதற்கு பிறகு நல்லவர்களாகத்தான் வாழுவோம் என்று சொல்லி நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். அல்லாஹ்விடத்தில் ஒரு சத்திய பிரமாணம் செய்தோம். அல்லாஹ்வுக்கு முன்னால் சில வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் யோசிக்க வேண்டும், அவைகள் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் செய்த தௌபாவில் நிலையாக நிற்கிறேனா? என்னுடைய அந்த ரமலான் என்னை எப்படி மாற்றி அமைத்ததோ ரமலானுக்கு பிறகும் அந்த மாற்றம் நிலையானதாக இருக்கிறதா என்பதை பற்றி நானும் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய அவகாசத்தையும் நசீபாக்குவானாக. ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு தனி மனிதனுடைய மாற்றத்தை நோன்பு பெருநாளையில் கொண்டாடியது போன்று ஒரு குடும்பத்தினுடைய மாற்றத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ் பெருநாளை ஆக்கி வைத்திருக்கிறார். ஹஜ்ஜுடைய கடமை என்று சொல்லும் பொழுது அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். ரபியுல் அவ்வல் மாதத்தில் புரை 1 இருந்து புரை 12 வரைக்கும் நாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது போல, அவர்களை பற்றி கதைப்பது போல, அவருடைய சீராவை பற்றி நாங்கள் பேசுவது மாதிரி பேசுவது போல துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை ஆரம்பத்தில் இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய கடைசி நாள் வரைக்கும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு பரிபூர்ணத்துவமான வாழ்க்கை, எல்லாருக்குமே புத்திமதி, எல்லாருக்குமே வழிகாட்டல், ஒரு சின்ன குழந்தைக்கும் வழிகாட்டல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சின்ன குழந்தையிலிருந்து ஆரம்பித்து மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு என்ன கதைத்தார்கள் என்பது வரைக்கும் குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். மரணப்படுக்கையிலும் பேச வேண்டும், கதைக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் கட்டில்ல படுத்துக் கொண்டிருந்தாலும், மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு என்னுடைய சக்கராத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ஒன்றை மட்டும் விட்டு கொடுத்து விட வேண்டாம். அது என்ன தெரியுமா? என்னுடைய குழந்தைகளுடன் உரையாடுவதை அதுவரைக்கும் நிறுத்த மாட்டேன். ஒவ்வொரு தகப்பனும் யோசிக்க வேண்டும், ஒவ்வொரு தகப்பனும் யோசிக்க வேண்டும். நான் பேசினா எல்லாரும் கேட்பாங்க, பிரச்சனை இல்லை, எல்லாரும் கேட்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. ஆனா கட்டாயம் என்னுடைய குழந்தைகள் கேட்க வேண்டும். வாப்பா பேசினா குழந்தைகள் கேட்க வேண்டும். குழந்தைகள் கேட்கவில்லை என்றால் அது குழந்தைகளுடைய தவறு என்று யாரும் சொல்ல வேண்டாம். அந்த குழந்தைகள் வளர்க்கப்படாத குழந்தைகள், அந்த குழந்தைகள் வளர்க்கப்படாத குழந்தைகள். வாப்பா பேசினா சக்கராத்தில் இருந்து கொண்டு வாப்பா கதைக்கிறாரு, சக்கராத்தில் இருந்து கொண்டு வாப்பா குழந்தைகளுடன் உரையாடுகிறாரு. நாங்கள் நாளைக்கு குர்பான் கொடுக்க போறோம், எல்லாரும் ஒரு வரலாறாக சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த மகனை அழைத்து கொண்டு போய் இப்படி படுக்க வைத்தார்கள். ஃபலம்மா தல்லஹு, அதாவது கீழே படுக்க வைத்து கத்திய கழுத்தில் வைத்து அறுத்தார்கள், தக்பீர் சொன்னார்கள். அதற்கு மகனும் வாப்பாவும் உடம்பட்டார்கள் என்றெல்லாம் நாங்க அதை சொல்லித்தான் குர்பான் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அல்லாஹ் அந்த குர்பானை பொருந்திக் கொள்வானாக. ஆனா யோசிக்க வேண்டும், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் இடையில இருந்த உறவு எனக்கும் என்னுடைய மகனுக்கும் இடையில் இருக்கிறதா? எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் இருக்கிறதா? குர்பான் வானம், மகனை கீழே படுக்க போட வானம், கழுத்துல கத்திய வைக்க வானம்,
குறைஞ்சபட்சம் என்னுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு எனக்கு சுபகுக்கு வர முடியுமா? எனக்கு சுபகுக்கு வர முடியுமா? என்னுடைய வீட்டில் உறங்கக்கூடிய என்னுடைய மருமகன், அக்குருணையை பொறுத்தவரையில் மகன் என்று சொல்லுவதை விடவும் மருமக்கள் தான் நம்முடைய வீடுகளிலே உறங்குகிறார்கள். உங்களுடைய மகன்மார் இன்னொரு வீட்டில் உறங்குகிறார்கள். அது இஸ்லாம் அல்ல. அது தனிய பேச வேண்டும், அது தனிய கலைக்க வேண்டும். என்றால் இஸ்லாம் என்பது ஒரு கலாச்சாரம் அல்ல. இஸ்லாம் என்பது வே ஆஃப் லைஃப். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தந்ததுதான் இஸ்லாம். எப்படியும் வாழலாம் என்பது இஸ்லாம் அல்ல. அக்குருணை மண்ணை பொறுத்தவரையில் உலமாக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊரு, சிறுமக்கம் என்று வர்ணிக்கப்பட்ட ஊரு, உண்மையிலேயே வர்ணிக்கப்படுவதற்கு தகுதியான ஊரு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய குர்ஆன் எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளிலும் ஓதப்படக்கூடிய ஒரு ஊரு. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கெல்லாம் இங்கதான் படித்தோம் என்பது எங்களுக்கு பெருமை. அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான ஊர்ல நாங்க சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், வாழ்க்கை என்பது இப்படித்தான், எப்படியும் வாழலாம் என்பது இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாமியனுடைய வாழ்க்கை. உலமாக்களை பார்த்து சொல்லுகின்றேன், இந்த விடயத்தை தெளிவுபடுத்துங்கள், இந்த விடயத்தை சமூகமயப்படுத்துங்கள். நாங்கள் எங்கே வாழ வேண்டும்? யாருடைய வீட்டில் யார் வாழ வேண்டும்? குர்ஆன் சொல்லுகிறது. உலமாக்களுடைய கவனத்துக்கு இதை விடுகின்றேன். இந்த ஆயத்தை உலமாக்கள் சமூகத்துக்கு விளங்கப்படுத்துவார்கள் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வாவையும் படைத்தான். எங்களுக்கு தெரியும். படைத்ததற்கு பிறகு மலக்குமார்களுக்கு சொன்னான் சுஜூது செய்யும்படியாக. மலக்குமார்கள் சங்கை சுஜூது செய்தார்கள், சிரம் சாய்த்து, அதாவது கண்ணியப்படுத்தினார்கள், சங்கைப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 2 பேரையும் பார்த்து சொன்னான், நீங்க 2 பேரும் சுவர்க்கத்துக்கு போய் வாழுங்கள். நீங்க 2 பேரும் சுவர்க்கத்தில் போய் நல்லா இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். வக்குலா மின்ஹுமா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிஅ்துமா. நீங்க விரும்பிய பிரகாரம். சுவர்க்கத்தில் ஹராம் ஹலால் என்பது கிடையாது, இது கூடும் இது கூடாது என்பது கிடையாது. இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்க விரும்பிய பிரகாரம் உங்களுக்கு அனுபவிக்க முடியும், சாப்பிட முடியும், குடிக்க முடியும் என்று பேசக்கூடிய ஆயத்து சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்து. சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் அதை சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா சொல்லுகிறான்? உஸ்குனா உஸ்குனா, நீங்க 2 பேரும் பேய்த்து சுவர்க்கத்தில் வாழுங்கோ என்று சொல்ல இல்லை. நீங்க 2 பேரும் வைத்து சுவர்க்கத்தில் சாப்பிடுங்கோ என்ற சொல்லும் பொழுது சொல்லுகிறான் வகுலா, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க ஈக்குவலாக. 2 பேருக்கும் சரிசமம். சுவர்க்கத்தை அனுபவிப்பதில் ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ் ஸலாத்து வஸலாம் 2 பேருக்கும் சரிசமமான ரைட்ஸ். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள பேய்த்து வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் உஸ்குனா, நீங்க 2 பேரும் பேய்த்து வாழுங்கோ என்று சொல்லாமல் அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லுகிறான்? உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே, நீங்க சுவர்க்கத்துக்குள்ள போய் வாழுங்கோ, உங்களுடன் உங்களுடைய மனைவியும் இருப்பா. சுவர்க்கத்துக்குள்ளேயும் ஆணுக்குத்தான் தலைமைத்துவம். சுவர்க்கத்துக்குள்ளேயும் ஆணுடைய சுவர்க்கத்தில் தான் பெண் வாழ்வாள். அந்த வீட்டுக்குள்ள எல்லா சுதந்திரமும் அந்த பெண்ணுக்கு இருக்கும். ஆனால் உடைமை, ஓனர்ஷிப், தலைமைத்துவம், லீடர்ஷிப் அது யாருக்கு இருக்கும் என்றால் அது ஆணுக்குத்தான் இருக்கும் என்பதை இந்த குர்ஆனுடைய ஆயத்து மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு எங்களுக்கு சுபகுடைய தொழுகைக்கு வர முடியுமா? எங்களுக்கு ஏழுமா? தட்டி கதவை தட்டி சுபகு தொழ வேண்டும், வாங்க போம். குர்பான் கொடுக்க போறதுக்கு அல்ல, இது கழுத்துல கத்தி வைப்பதற்கல்ல. ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ற அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. அழைத்துக் கொண்டு வர முடியுமா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டும் குழந்தைகளை பார்த்து கதைத்தார்கள். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதையும் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். குழந்தைகள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க வாப்ப சொல்றத. வாப்பட பேச்சுக்கு பதிலும் சொன்னார்கள். إذ قال لبنيه إذ قال الله سبحانه وتعالى إبراهيم عليه الصلاة إن الله استفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டும் குழந்தைகளுடன் உரையாடினார்கள், கதைத்தார்கள், பேசினார்கள். அவர்தான் வாப்பா, அவர்தான் வாப்பா என்ற பேச்சை யாரும் கேட்கிறாங்க இல்ல. புள்ளை எல்லாம் பெருத்துட்டாங்க, அவங்க எல்லாம் எங்கெங்கயோ பேய்த்துட்டாங்க என்று சொன்னா இது குழந்தைகளுடைய தவறு என்று நான் சொல்ல வரவில்லை, குழந்தைகளை வளர்த்தவனுடைய தவறு என்று தான் சொல்லுவேன். வளர்க்கப்படாத குழந்தைகள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை சொல்லிவிட்டு, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு சொன்னது என்னன்னு சொன்னால், இஸ் கால லிபனீஹி மா தஅபுது, ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல மௌத்தை நசீவாக்குவானாக, அழகான மௌத்தை நசீவாக்குவானாக. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து மக்கள் பொறாமைப்படுவது போல எங்களுடைய மௌத்தை பார்த்து மக்கள் பொறாமப்பட வேண்டும். வாகனத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, இது மாதிரி வாகனம் வாங்கணும். ஒருத்தர் வீடு கட்டி இருக்கிற, இது மாதிரி வீடு கட்ட வேண்டும். ஒருத்தருடைய மருமக்களை பார்த்து எனக்கும் இதே மாதிரியான மருமக்கள் வேணும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவது போல எங்களோட ஜனாசாவை பார்த்துவிட்டு மக்கள் சொல்ல வேண்டும், வாழுவதாக இருந்தால் இவரை போல வாழ வேண்டும், மௌத்தாகுவதாக இருந்தால் இவரை போல மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மௌத்தை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அம் குந்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் வந்த சந்தர்ப்பம் நேரம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சக்கராத்தில் இருக்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படிப்பட்ட ஒரு வாப்ப தெரியுமா அவரு? குழந்தைகளுக்கு மத்தியில் கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு, குழந்தைகளுக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை. எப்படிப்பட்ட பிரச்சனைண்டா பொறாமை. அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு என்ன? தம்பியை கொண்டைத்து கிணத்துல போட்டாங்க, இவன் வானம். அப்படிப்பட்ட கல்நெஞ்சம் படைச்ச குழந்தைகள், அப்படிப்பட்ட ஒரு வகையான ஹார்ட் உள்ளம் கொண்டவங்க தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள். கொண்டைத்து புள்ளைய தம்பியை கொண்டைத்து கிணத்துல போட்டுட்டு வாராங்க. அதுவும் சும்மா போட இல்ல, உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி எடுத்தாங்க கையில. அதாவது ஷர்ட்டும் இல்லாமத்தான் போட்டாங்க. فَلَمَّا ذَهَبُوا بِهِ وَأَجْمَعُوا أَن يَجْعَلُوهُ فِي غَيَابَةِ الْجُبِّ. ஒரு பால் கிணத்துல போட்டுட்டு சொன்னாங்க, இதோட வரலாறு முடிஞ்சு, இதுக்கு பிறகு யூசுப் என்பவன் இல்ல என்று சொல்லி குழந்தைகள் சகோதரர்கள் கொண்டு போய் போட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்தது யார் தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருடைய டீலிங், அவருடைய அப்ரிங், அவருடைய வழிகாட்டல், அவருடைய பொறுமை, அவருடைய டாலரன்ஸ், அவருடைய சகிப்புத்தன்மை எப்படி தெரியுமா இருந்துச்சு? அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட குழந்தைகளை எப்படிப்பட்டவர்களாக வளர்த்தெடுத்தார் தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. குழந்தைகள் அனைவரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உட்பட, அவர்களுடைய குழந்தைகள் உட்பட, புன்யாமீன் என்று சொல்லக்கூடியவர் உட்பட ஏனைய 10 சகோதரர்களும் ஒன்றாக இருக்கிறாங்க. வாப்பாவை சுத்தி இருக்கிறாங்க. வாப்பா மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டும் குழந்தைகளுடன் உரையாடினார், குழந்தைகளுடன் கதைத்தார். அம் குந்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌத் இத் கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி காலூ நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நான் ஒரு வாப்பவாக இருந்து பேசுகின்றேன், உங்களை போன்ற ஒரு தகப்பனாக இருந்து நானும் கதைக்கின்றேன். எனக்கு என்ன கவலை தெரியுமா? எனக்கு கிடைத்த பெற்றோர்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லையே என்பதுதான் கவலை. எனக்கு கிடைத்த பெற்றோர்கள், தாயும் தந்தையும் என்னுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லையே. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருவரும் யோசியுங்கள். குழந்தைகளை தவறு சொல்லி வேலை இல்லை, புள்ள வளர்க்கிற பயான் சொல்லி வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு வாப்போம்மட ஹக்க பத்தி பேசி வேலை இல்லை. பெற்றோர்களுக்கு பேச வேண்டும் எப்படி புள்ள வளர்க்க வேண்டும் என்று சொல்லி.
எங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் அதிகமானவர்கள் வேட்டையாடக்கூடிய பழக்க வழக்கம், அதுல ஹொபி கொண்டவர்கள். உங்களுக்கு தெரியும், வளர்க்கப்பட்ட நாய் வளர்க்கப்படாத நாய்க்கு இடையில மார்க்கத்தில் வித்தியாசம் இருக்கிறது. உலமாக்கள் அதையும் எழுதி இருக்கிறார்கள், குர்ஆன் அதையும் சொல்லி இருக்கிறது. பயிற்றுவிக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட ஒரு நாயை நாங்க வேட்டைக்கு அனுப்பி அது ஒரு முயலை கவ்விக்கொண்டு வந்து தந்தா அந்த முயலை மண் போட்டு 7 முறை கழுக தேவையில்லை, அது ஹலால், அவங்களுக்கு சாப்பிடலாம். அதை சாப்பிடுங்க, அது நஜீஸ் இல்லை உங்களுக்கு. ஏண்டா அது வளர்க்கப்பட்ட நாய். வளர்க்கப்படாத ஒரு நாய் எடுத்துக்கொண்டு வந்தா அது முடியாது. நாய்களிலேயே வளர்க்கப்பட்ட நாய் வளர்க்கப்படாத நாய் என்ற வித்தியாசம் இருக்கும் என்றிருந்தால் குழந்தைகள் இருக்க மாட்டார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆனில் ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் சொல்லுகிறான். முதலாவது சொல்லுகிறான், ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, ஃபத்தா என்று சொன்னா ஒரு 13-14 வருஷம் வாலிபனாக இருக்கும் பொழுது, இன்னும் பாலிகாகியும் இல்லை என்ற வயசை வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட காலத்துல அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊர்ல இருக்கிற சிலைகள் எல்லாவற்றையும் உடைத்தார்கள். எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், சிலைகள் உடைத்தார்கள். உடைத்து விட்டு அந்த கோடாலியை கொண்டு போய் இந்த பெரிய சிலையினுடைய கழுத்துல தொங்க விட்டு வந்தார்கள். மக்கள் வந்து பார்த்தாங்க, ஆச்சரியம், யாரப்பா இந்த பாவத்தை செஞ்சது, யாரப்பா இந்த அநியாயத்தை செஞ்சது என்று சொல்லி மக்கள் கேள்வி எழுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கிருந்த மக்கள் சொன்னாங்க, இதை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க, செய்யறா ஒத்தர் தான் செஞ்சிருக்கணும். இன்னா சமிஅனா ஃபதன், எங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன புள்ளையத்தான் நாங்க கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தோம், அவர்தான் இந்த சிலைகளை பத்தி இன்சல்ட் பண்ணுவாரு, அவர் தான் சிலைகளை பத்தி விமர்சிப்பாரு, அவர் தான் இதை செஞ்சிருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், அந்த மக்கள் சொன்னாங்க, இன்னா சமிஅனா ஃபதன், நாங்க ஒரு சின்ன புள்ள கேட்க சொல்லத்தான் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதே குர்ஆன்ல சொல்லுகிறான், மக்களுடைய பார்வையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கலாம், ஒரு ஃபதாவாக இருக்கலாம், ஒரு ஃபதன் என்று சொல்லி அவங்க வர்ணிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில இப்ராஹிம் யாரு தெரியுமா? இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன். மக்களுடைய பார்வையில நான் யாராகவும் இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல. நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பார்வையில நான் யார்? ஹஜ்ஜுடைய மாசம், இப்ராஹிமுடைய மாசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊர் மக்களுடைய பார்வையில அவர் யாரு தெரியுமா? ஒரு வாலிபன், ஒரு பையன், ஒரு சின்ன புள்ள. ஆனா அதே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களோட பார்வையில ஃபத்தாவாக இருக்கேலும், உங்களோட பார்வையில சின்ன பிள்ளையாக இருக்கேலும், உங்களோட பிள்ளையில மெச்சுவர்டாக, உங்களோட பார்வையில மெச்சுவர்டாக இல்லைன்னு இருக்கேலும், ஆனா ஏண்ட பார்வையில் அவங்க யாரு தெரியுமா? இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதத்தன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உம்மத், ஒரு நேஷன், ஒரு சமூகம். அவரை தனி மனிதனாக பார்க்க வேண்டாம், அவர் அப்படிப்பட்ட எபிலிட்டி உள்ள, அப்படிப்பட்ட ஆளுமை உள்ள ஒரு மனிதர் என்று அல்லாஹ் குர்ஆனில் அவரை வர்ணித்திருக்கின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ் பெருநாளை கொண்டாட போகின்றோம் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்துடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய நாளாகத்தான் ஹஜ் பெருநாளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இப்ப நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும், என்னுடைய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். ஏண்டா குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த பூலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு 2 குடும்பத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகின்றான். 2 குடும்பத்தை உதாரணமாக சொல்லுகின்றான். எங்களுக்கு தெரியும், எங்கட ஊர்ல, இந்த ஊர்ல குடும்பங்களை வச்சு பேசுவாங்க. இந்த ஊர், இந்த குடும்பம், இந்த குடும்பம், இந்த குடும்பம் என்று சொல்லி எழுத்துக்களை சொல்லி ஒரு ஊருடைய பெயர்களை சொல்லுவாங்க, குடும்ப பின்னணியை சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல 2 குடும்பத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அந்த 2 குடும்பத்தை சொல்றான், இந்த 2 குடும்பத்தையும் நான் தெரிவு செய்திருக்கின்றேன், நான் சூஸ் பண்ணி இருக்கின்றேன். இந்த 2 குடும்பத்தையும் நீங்க கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய மக்கள் உங்களுக்கு ஓமானமாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. முதல் குடும்பம் யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம். 2வது குடும்பம் ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்கும், இன்னல்லாஹ் அஸ்தஃபா
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நூஹ் நபியையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நூஹ் நபியையும் நாங்கள் புறக்கி எடுத்தது போல وآل إبراهيم وآل إمران على العالمين ஆல இப்ராஹீமையும் ஆல இம்ரானையும் நாங்கள் அகிலத்தாருக்கு உதாரணமாக உவமானமாக நாங்கள் புறக்கி எடுத்திருக்கின்றோம் என்று குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இங்க இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு மிக அன்பாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? குடும்பம் என்பது உங்களை கொண்டு மட்டும் உருவாக்கப்படக்கூடிய ஒரு கட்டிடம் அல்ல. அந்த கட்டிடத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான தூண் உங்களுடைய மனைவி. உங்களோட மனைவி யாராக இருக்க போறா? ஃபஃபர் பிதாத்தி தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்ல, தீனுடைய பெண்களை முடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. ஒரு பெண்ணிடத்துல மார்க்கம் இருக்குது, தீன் இருக்குது, அவட்ட பத்திரித்தனம் இருக்குது, அவட கற்பவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறா, அவட வாயில கீபத்து இல்ல, அவட கண் பத்திரித்தனமான கண், அவட கை பத்திரித்தனமான கை. அப்படிப்பட்ட ஒரு பத்திரித்தனமான ஒரு தீனுடைய பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம எப்படி தெரியுமா சொன்னாங்க? தீனுடைய பெண்ணை திருமணம் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க தேடக்கூடிய வெற்றி, நீங்க தேடக்கூடிய அந்த சக்சஸ் இருக்குது, அது எங்கேயுமே கிடையாது. அது உங்களுக்கு வாய்க்கிற மனைவியில தான் இருக்கிறது. மனைவி நல்லவளாக மாறிவிட்டார். ஆனா மனைவி வீட்டுக்காக வேண்டியல்ல, மனைவி வாகனத்துக்காக வேண்டியல்ல, மனைவி குடும்ப அந்தஸ்துக்காக வேண்டியல்ல, மனைவி அழகுக்காக வேண்டியும் அல்ல. அழகும் வேண்டும், பணமும் வேண்டும், குடும்ப அந்தஸ்தும் வேண்டும், நல்ல குலமும் வேண்டும். ஆனா அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னால வர வேண்டும் இந்த பெண்ணுடைய மார்க்கம், இந்த பெண்ணுடைய தீன், இந்த பெண்ணுடைய அஹ்லாக், இந்த பெண்ணுடைய குணம், இந்த பெண்ணுடைய டொலரன்ஸ், இந்த பெண்ணிட்ட இருக்கக்கூடிய அதாவது சேர்ந்து வாழக்கூடிய பண்பு. அது அதை பாருங்க முதலாவது, அதை பாருங்க முதலாவது. நபி நூஹ் நபிக்கு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனைவி வாய்க்க இல்லை. இத குர்ஆன் சொல்லுது. எங்க எல்லாருக்கும் எக்ஸாம்பிள், எங்க எல்லாருக்கும் உதாரணம். நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வீடும் இப்ராஹிமுடைய வீடும் ஒரே மாதிரியான வீடு, ஒரே மாதிரியான வீடு. ரெண்டு பேரும் நபி. ஒரு நபி இப்ராஹிம், சூரா இப்ராஹிம் குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது. நூஹ் நபி, அவருக்கும் ஒரு சூரா இருக்குது, சூரா நூஹ், அவருடைய பேர்ல ஒரு சூரா இருக்குது. அவருக்கும் ஒரு மனைவி, இவருக்கும் ஒரு மனைவி, அவருக்கும் ஒரு ஆம்பளை புள்ள, இவருக்கும் ஒரு ஆம்பளை புள்ள. சுப்ஹானல்லாஹ், ஒரே மாதிரியான குடும்பம். அந்த நபி என்ற விஷயத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டு இப்ராஹிம் நூஹ் நபி அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் உலுல் அஸ்மை சேர்ந்தவங்க. ரெண்டு பேரும் உலுல் அஸ்முடைய 5 ரசூல்மார்கள் 5 பேர்ல ஒத்தர்ல ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. நூஹும் இருக்கிறாங்க, இப்ராஹிம் இருக்கிறாங்க அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனா நூஹ் நபியினுடைய மகன் நரகத்துக்கு போவார். அல்லாஹ் சொல்லித்தான் நூஹ் நபியை பார்த்து, உங்களுக்கு என்கிட்ட துவா கூட கேட்கலாது, நீங்க துவா கேட்கலாது. நீங்க துவா கேட்டா இன்னஹு அமலுல் கைரு சாலிஹ், அவரை பத்தி நீங்க எப்படி கேட்பீங்க என்கிட்ட? அவரை நான் ஒதுக்கிட்டேன். யாரு சொல்றான்? இது அல்லாஹ் சொல்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பவோட இருப்பாங்க. நாங்க காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறோம்டா அது இப்ராஹிம் மட்டும் கட்டின காபாவல்ல, இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்து கட்டின காபா. வாஹிதுனா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கஇஸ் சுஜூத். குர்ஆன் அப்படித்தான் கதைத்திருக்கிறது. ஒரு நபியினுடைய மகன் நபியாக மௌத்தாகுவதற்கும் ஒரு நபியினுடைய மகன் காஃபிராக மௌத்தாகுவதற்கும் காரணம் யாரு தெரியுமா? அந்த நபிமார்களுக்கு வாய்த்த மனைவிமார்கள், நபிக்கு வாய்த்த மனைவிமார்கள். அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லித்தரான்.
அன்பான வாலிபர்களே, உங்களுக்கு சொல்லக்கூடிய என்னுடைய அழக அன்பான புத்திமதி, இந்த பெருநாளுடைய இந்த 9வது நாள்ல பெருநாளை கொண்டாட காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? தீனுடைய பெண்களை நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள், திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையை வாழுங்கள். வாழ்க்கையில ஒரு நாள் அல்ல பெருநாள், எல்லா நாளும் பெருநாளாகவே இருக்கும். எல்லா நாளும் பெருநாளாகவே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. எனவே இந்த விடயத்தை கருத்தில் எடுங்கோ. அல்லாஹ் இதைத்தான் குர்ஆன்ல சூரா இப்ராஹிம்ல சொல்லுகிறான், உதாரணமாக சொல்லுகிறான். சூரா இப்ராஹிம்ல உதாரணமாக சொல்லுகிறான். அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஸஜரத்தின் தய்யிபா. நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு வார்த்தைக்கு உதாரணம் நல்ல ஒரு மரத்தை போல. ஒரு குடும்பம் நல்லதாக இருந்தா ஒரு மரம் மாதிரி. ஆனா அந்த மரம் நல்லதாக இருக்கணும், மரம் மட்டும் நல்லதாக இருக்கேனாது. அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான். ஒரு மரம் நல்லதாக இருக்கணும், குழந்தைகள் நல்லவர்களாக இருக்கணும், குழந்தைகள் கண்குளிர்ச்சியாக மாறணும், குழந்தைகளை கொண்டு உலகத்தில் சந்தோஷம் கிடைக்கணும், குழந்தைகளை கொண்டு நாங்க மகிழ்ச்சியாக மௌத்தாகணும். அப்படிப்பட்ட குழந்தைகள் வேணும் என்று கனவு கண்டா அது குழந்தைகள் அப்படிப்பட்ட குழந்தைகள் வளர்வதற்கு என்ன வேணும்? அல்லாஹ் சொல்லுகிறான், வல்பலது த்தய்யிபு யஹ்ருஜு நபாதுஹு பிஇذن ரப்பிஹி வல்லதி ஹபுஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா. நல்ல தமிழி குடிக்கணுமா, நல்ல ஆப்பிள் தின்னோணுமா, நல்ல மாங்க தின்னோணுமா, எல்லாருக்கும் ஆசை நல்லது தின்றதுக்கு. ஆனா நல்ல மண் இல்லையே, நல்ல மண் இல்லையே, மண் மோசமா இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறாரு உதாரணம். குர்ஆன்ல நீங்க நல்லது தின்ன விரும்புறீங்க, ஆனா நல்ல மண் இல்ல. வல்பலது த்தய்யிபு யஹ்ருஜு நபாதுஹு, நல்ல மண்ணில தான் நல்லது விளையும். எந்த கனி சாப்பிடுவதற்கு எந்த சூழல் வேணுமோ அந்த மண்ணும் அந்த சூழலும் தேவைப்படும். அப்பதான் அது உங்களுக்கு சாப்பிட இயலும். அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம், இது சூரா இப்ராஹிம்ல அல்லாஹ் சொல்ற உதாரணம். உங்க எல்லாருக்கும் விருப்பம், எனக்கும் விருப்பம், உங்களுக்கும் விருப்பம். என்ற குழந்தைகள் எல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல இருக்கணும். வாப்ப சொன்னதை அப்படியே செஞ்சிடுவாரு. வாப்ப சொன்னதை செஞ்சிடுவாரு. வாப்ப சொல்றாரு, மகான் அல்லாஹ் சொன்ன அறுத்த குர்பான் செய்ய சொல்லி, குர்பான் கொடுக்க சொல்லி. அப்படியா? அத நீங்க என்கிட்ட கேட்கணுமா? இஃப்அல் மா துஅமர், அல்லாஹ் சொன்னதை செஞ்சு முடிச்சிடுங்க வாப்பா. இன்னைக்கு எப்படி தெரியுமா? வாப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை, வாப்ப சம்பாதிச்ச பணம், மகன் ஒன்றுமே செய்ய இல்ல, மகன் இங்க இருக்கவும் இல்ல, மகன் இருந்தது வேற எங்கேயோ. ஆனா வாப்ப தர்மம் செய்யக்குள்ள மகன்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்கணும். ஜகாத்து கொடுக்கிறதுக்கு அப்படித்தான் ஆகிட்டு இப்ப மகன் கண்ட்ரோல்ல வாப்பா. ஆனா அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வாப்பா மகான் உன் அறுத்த குர்பான் செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அல்லாஹ் சொன்னானா? அப்ப ஏன் என்கிட்ட கேட்கணும் இதை பத்தி? இஃப்அல் மா துஅமர், அல்லாஹ் சொன்னதை செஞ்சு முடிச்சிருங்கோ. நாளை கியாமத்தில் சந்திப்போமே, நாங்க ரெண்டு பேரும் நாங்க சந்திப்போமே. சொல்லுவதற்கு லேசான வார்த்தைகள், சுவையான வார்த்தைகள், கேட்பதற்கு இன்பமான வார்த்தைகள். கேட்பதை கொண்டும் சுவைப்பதை கொண்டும் சுவர்க்கம் போக முடியாது. நடைமுறைப்படுத்தினால் சுவர்க்கம் போக முடியும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க மட்டுமல்ல, புகாரில ஹதீஸ் வருகிறது. பள்ளியில வாசிக்கிறாங்க, ரியாதுஸ் சாலிஹீன் ஒவ்வொரு சுபஹுக்கு பிறகு வாசிக்கிறாங்க. நான் அமானிதமாக சொல்லுகிறேன், பள்ளியில வாசிக்கப்படக்கூடிய இந்த ஹல்கா இருக்குதே, இது சும்மா உள்ள கதைகள் அல்ல, இது குர்ஆன் ஹதீஸுடைய கதைகள். இதை வாசிக்கிறவருக்கும் ஒரு அமானிதம் இருக்குது, கேட்கிறாக்களுக்கும் ஒரு அமானிதம் இருக்குது. வாசிக்கிறவர் அதை சும்மா வாசிச்சுட்டு போக வானம், அதுக்கும் நீங்க அல்லாஹ்ட்ட வகை சொல்ல வேண்டி வரும். நபியோட ஹதீஸ புத்தகத்தில் உள்ள தப்படி வாசித்துட்டு போறதல்ல, அதை வாசிப்பதற்கு ஆயத்தமாகும். முதலாவது இது ஒரு அமானிதம். கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், ஏதோ சடங்குல கேட்டு போக வானம். இன்றைக்கு ஏதாவது ஒன்றை படிச்சுட்டு போகணும், நாளைக்கு அது அமல் செய்யணும் என்று படிங்கோ. ரியாதுஸ் சாலிஹீன் என்ன இருக்குது?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வாராங்க வீட்டுக்கு, மகண்ட வீட்டுக்கு. மகன் கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. மகண்ட கல்யாணத்துக்கு வாப்ப வர இல்ல, வாப்ப இருக்கல்ல. மகண்ட வீட்டுக்கு வந்து பார்த்தா மகன் வீட்டுல இல்ல, மனைவி இருக்கிறா. மனைவிட்ட கேட்டாங்க வாழ்க்கைப்படி போகுது. அந்த பெண்மணி வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சா. வாழ்க்கை கஷ்டம், பிரச்சனை, தொந்தரவு, வீடு இல்ல, சாப்பாடு இல்ல. அது எங்கட ஆட்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட விடயம். வியாபாரம் செஞ்சிருப்பாங்க, நல்ல வியாபாரம். ஆனா வாய் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டாங்க, பரவாயில்லை. இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான வார்த்தைகள். அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான வார்த்தைகள். வியாபாரம் செஞ்சீங்களா, வருமானம் நல்லமா, வாய் நிறைய சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கணும், எந்த குறையும் இல்லை. வியாபாரிகள்கிட்ட இருக்கிற ஒரு மோசமான பண்புதான் வியாபாரம் செஞ்சிருப்பாங்க, நல்ல வியாபாரம். ஆனா கடைசியா சொல்றது பரவாயில்லை. அல்லாஹ் பரவாயில்லாமலே ஆக்கி விடுவான். வார்த்தைகள் பொல்லாதது, வார்த்தைகள் பொல்லாதது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மருமகள் அப்படி சொன்னா உன்ன மாப்பிள்ள வந்தா சொல்லு, வீட்டு கதவை மாத்த சொல்லி. வாப்ப சொன்னாரு தலாக்கு சொல்ல சொல்லி மகளுக்கு மனைவிய தலாக்கு சொல்லிட்டாங்க. அப்படியே வாப்பக்கு கட்டுப்பட்ட மகன். ரியாது ஸாலிஹீனை படிச்சு படியுங்க, வரலாறுகள் தேடுங்க. வாழ்க்கைக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய வரலாறுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நல்ல மண்ணில தான் நல்லது விதையும். நல்ல சூழல் தேவைப்படும். ஒரு மரம் வளருவதற்கு நல்ல பராமரிப்பு தேவைப்படும், நல்ல தண்ணி தேவைப்படும். இதே போல எங்கட குடும்பம், எங்கட குழந்தைகள் நல்லவர்களாக வளருவதற்கு நல்ல மண்ணும் தேவை, நல்ல தண்ணி. அதுதான் குர்ஆன். யுஸ்கா பிமாஇன் வாஹித் வ நுஃபضிலு பஅதஹா அலா பஅதின் ஃபில் உக்குல். குர்ஆன் அதை பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட சூழலையும், அப்படிப்பட்ட மண்ணையும், அப்படிப்பட்ட தர்பியாவையும், அப்படிப்பட்ட கண்காணிப்பையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜுடைய கிரிகளை பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. எங்களுடைய குடும்பங்களை கொண்டு அல்லாஹ் கண் குளிர்ச்சியை நசீபாக்குவானாக. சாலிஹான குடும்ப பின்னணியை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு சோதித்து விடாதே யா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு சோதித்து விடாதே யா அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாயாக. பிள்ளைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. சுனத்தின் பூங்காக்களாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய தியாகங்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய உஸ்தாதுமார்கள், எங்களை மீது அன்பு கொண்டவர்கள், அனைத்து நல்லுள்ளம் படைத்த நல்லவர்களையும் கபூல் செய்வாயாக. அனைவருடைய வாழ்க்கையிலும் ஹைர்களையும் வரக்கத்தையும் மட்டுமாக்கி வைப்பாயாக. குடும்ப பிரச்சனைகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. சாலிஹான குழந்தை பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.